Hi friends, இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது class 8 Maths NCERT bookல இருக்க chapter 6 we distribute at things multiply. அதுல fast multiplication using the distributive propertyங்கிற கான்செப்ட்ஸ் தான் பார்க்க போறோம். இப்போ fast multiplicationனா சில நம்பர்ஸ் வந்து நம்ம மல்டிப்ளை பண்றது சில குவிக் மெத்தட்ஸ் வச்சு அது வந்து distributive property யூஸ் பண்ணி ஒரு குவிக் மெத்தட்ஸ் வச்சு நம்ம ஈஸியா சால்வ் பண்ணலாம் அந்த மல்டிப்ளிகேஷனை. ஸோ அந்த சர்டைன் நம்பர்ஸ் என்னன்னா 11, 101, 1001 அதெல்லாம் தான். ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸோட ஒரு நம்பர் மல்டிப்ளை பண்ணும்போது எப்படி வந்து ஈஸியா பண்ணலாம் அப்படிங்கிற ஸ்டெப்ஸ் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 3874 into 11 அண்ட் செகண்ட் வந்து 5678. ஃபர்ஸ்ட் இது பார்க்கலாம். இந்த நம்பர் பாத்தீங்கன்னா 11 நம்ம 10 plus 1 எழுதலாம். ஸோ இந்த ஃபாஸ்ட் மல்டிப்ளிகேஷன் எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா ஒரு நம்பர் எவ்வளவு பெரிய நம்பரா வேணாலும் இருக்கலாம், 6, 7, 8, 9, 5, 3, 2 இந்த மாதிரி எவ்வளவு பெரிய நம்பரானாலும் இருக்கலாம். இப்போ இது கூட 10 பண்ணா நமக்கு ஜஸ்ட் இந்த நம்பரோட எண்டிங்ல 0 ஆட் பண்ணா போதும். ஒருவேளை 100 இருந்தா 2 0 ஆட் பண்ணும், 1000 இருந்தா 3 0 ஆட் பண்ணும். ஸோ இந்த நம்பரோட எண்டிங்ல நம்ம ஜீரோஸ் ஆட் பண்றதுலதான் வந்து இந்த 10, 100, 1000லாம் மல்டிப்ளை பண்ற ஆன்சர்ஸா இருக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இந்த ஃபாஸ்ட் மல்டிப்ளிகேஷன் இருக்கு. இப்போ இந்த 11 நம்ம எப்படி எழுதலாம், 10 plus 1 எழுதலாம். இது பாத்தீங்கன்னா a into b plus cங்கிற ஒரு ஃபார்மேட்ல இருக்கு. டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டில பாத்துருக்கோம் இல்லையா, a into b plus c. அப்போ ab plus ac பண்ணுவோம்ல, அந்த மாதிரி நம்ம ab அதாவது 3874 into 10. இப்போ into 10 நம்ம 0 ஆட் பண்ணா போதும், அதோட ஆன்சர் இது. அண்ட் இங்க 1 தான் இருக்கு, அப்போ 3874 into 1 அந்த நம்பர். ஸோ ஏபி ஏசியோட வேல்யூ. இப்போ இது ரெண்டுத்தையும் சம் பண்ணணும். ஸோ இங்க பெருசா மல்டிபிளிகேஷன் நம்ம பண்ணல, இங்க இன்டூ 10க்கு நம்ம 0 ஆட் பண்ணாலே போதும். இங்க சின்ன ஒரு சிங்கிள் டிஜிட் தான் இருக்கு, அதனால அதுவுமே ஈஸியா இருக்கு. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா போதும். ஸோ 4, இங்க 7 plus 4 11, இங்க 8 plus 8 16. ஸோ 1 plus 7 8, 8 plus 8 16. நெக்ஸ்ட் 8 plus 1 9, 9 plus 3 12, 3 plus 1 4. ஸோ இதுதான் ஆன்சர். இப்போ இத பாத்தீங்கன்னா 3874ங்கிற நம்பர் தான் எடுத்தோம், இன்டூ 11 பண்ணோம். இதுல கடைசி நம்பர் வந்து 4 அப்படியே வருது. நெக்ஸ்ட் இங்க வந்து 7 plus 4 பண்றாங்க, அதாவது இந்த ரெண்டு நம்பரும் ஆட் பண்றாங்க. அங்க ஒரு நம்பர் வருது அண்ட் கேரி ஃபார்வர்ட் ஒரு நம்பர் வருது. நெக்ஸ்ட் 7 and 8 பண்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த ரெண்டு நம்பர் பண்றாங்க அண்ட் கேரி ஃபார்வர்ட் வந்து அதையும் ஆட் பண்ணும். நெக்ஸ்ட் 8 and 3. ஸோ நெக்ஸ்ட் இந்த ரெண்டு நம்பர் பண்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த கடைசி நம்பர் அப்படியே போடணும், யூனிட் பிளேஸ்ல இருக்க நம்பர். நெக்ஸ்ட் கடைசி நம்பர்ல இருந்து பக்கத்துல இருக்க நம்பர் ஆட் பண்ணணும், கேரி ஃபார்வர்ட் இருந்தா அதையும் ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட் அந்த நம்பர்ல இருந்து அதுக்கு பக்கத்துல இருக்க நம்பர், அந்த மாதிரி பக்கத்துல இருக்க நம்பர் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஆட் பண்ணி போடணும், கேரி ஃபார்வர்ட் இருந்தா அதையும் ஆட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம இது ஜென்ரலா பார்க்கலாம். ஜென்ரலா பார்க்கணும்னா இப்ப 3874 எடுத்தோம் இல்லையா, அதுக்கு பதில் அந்த டிஜிட்ஸ்க்கு பதில் டிசிபிஏன்னு எடுக்கிறோம். இப்போ அந்த டிசிபிஏ இன்டூ 11, அந்த 11 எப்படி எழுதலாம், 10 plus 1 எழுதலாம். இப்போ அத DCBA into 10 வந்து கடைசியா into 10 பண்ணா நமக்கு 0 வரும். ஸோ DCBA 0. அப்புறம் DCBA into 1னா into 1 அதே நம்பர் தான், ஸோ DCBA. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்றோம். அப்ப என்ன கிடைக்குது, கடைசி டிஜிட் அதுவே தான் இருக்கு. நெக்ஸ்ட் a plus b வருது, இங்க b plus c வருது, அதாவது a plus b, b plus c, c plus d னு அட்ஜசன்ட் நம்பர்ஸ்லாம் ஆட் ஆகுது. அண்ட் கடைசியா டிங்கிற அந்த நம்பர் வருது. இங்க டி தான் வரும், இங்க ஏ வந்த மாதிரி இங்க டி தான் வரும்னா இல்ல, ஏன்னா இங்க கேரி ஃபார்வர்ட் வந்தா இந்த நம்பர் வேறையா கூட மாறும். சோ இங்க வந்து அதே நம்பர் வராது, +1 +2 ஏதாவது கேரி ஃபார்வர்ட் இருந்தா அதுக்கு ஏத்த மாதிரி சேஞ்ச் ஆகும். பட் இங்க இருக்க நம்பர் வந்து மாறாது, யூனிட் பிளேஸ் எப்பவுமே கடைசி நம்பர் இதுல என்ன இருக்கோ அதுதான் இங்கேயும் இருக்கும். இந்த மல்டிபிளிகேஷனை எப்படி ஒன் லைன்ல பண்ணலாம் நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல லாஸ்ட் டிஜிட்டை அப்படியே எழுதிக்கணும். செகண்ட் ஸ்டெப்ல லாஸ்ட் டிஜிட் பிளஸ் அதுக்கு அட்ஜசன்ட்டா இருக்க பக்கத்துல இருக்க டிஜிட்டை ஆட் பண்ணணும். அப்போ 7 plus 4 11 வரும். ஸோ 1 இங்க போட்டு கேரி ஃபார்வர்ட் இங்க போடணும். நெக்ஸ்ட் ஸ்டெப் 3ல நெக்ஸ்ட் அட்ஜசன்ட், இப்போ இது ரெண்டும் பார்த்தோம், நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்த அட்ஜசன்ட் டிஜிட்டோட ஆட் பண்ணணும். ஸோ 7 plus 8 15 வரும். அண்ட் இங்க வந்து ஒரு கேரி ஃபார்வர்ட் இருக்கு. ஸோ ஆல்ரெடி இங்க கேரி ஃபார்வர்ட் இருக்கிறதுனால அது கூட ஆட் பண்ணா நமக்கு 16. ஸோ 16 போட்ட பிறகு இங்க ஒரு கேரி ஃபார்வர்ட் வரும். ஸோ அடுத்த ஸ்டெப்ல நெக்ஸ்ட் அட்ஜசன்ட் நம்பர்ஸை ஆட் பண்ணணும். ஸோ 8 plus 3 11 அண்ட் இங்க ஒரு கேரி ஃபார்வர்ட் இருக்கு, அப்போ 12. இப்போ 2 இங்க போட்டு கேரி ஃபார்வர்ட் நெக்ஸ்ட்ல வரும். ஸோ இங்க வந்து எந்த நம்பருமே இல்லை, அப்போ நம்ம 0ன்னு எடுத்துக்கணும்.
அப்போ நெக்ஸ்ட் அட்ஜசன்ட் நம்பர்ஸ் என்ன 0 and 3. அப்போ 0 and 3 ஆட் பண்ணா 3 and plus carry forward 1. அப்போ 4. அப்போ 3 plus 1 4. ஸோ இந்த ஆன்சர் சேமா வருதா 42,614. இப்போ அந்த ஒன் லைன் மெத்தட்ல இதுக்கு ஆன்சர் பார்க்கலாம். லாஸ்ட் டிஜிட் அப்படியே எழுதணும். நெக்ஸ்ட் இந்த ரெண்டு டிஜிட் ஆட் பண்ணும். அப்போ 8 plus 7 15 5 1 பேலன்ஸ். நெக்ஸ்ட் இந்த ரெண்டு டிஜிட் ஆட் பண்ணும். 7 plus 6 13 plus 1 14. நெக்ஸ்ட் இந்த ரெண்டு டிஜிட் அப்போ 6 plus 5 11 plus 1 12 2 இங்க போடணும் and 1 வந்து இங்க வரணும். ஸோ இதுக்கு பக்கத்துல நமக்கு 0 தான் இருக்கு. ஸோ 5 plus 0 5 plus carry forward 1 இப்போ 6 வரும். இப்போ நார்மலா நம்ம எப்படி பண்ணுவோம் 5 6 7 8 10 plus 1 இப்போ 5 6 7 8 0. அதாவது இந்த நம்பரோட 10 மல்டிப்ளை பண்ணா நமக்கு 56,780 வரும். நெக்ஸ்ட் இந்த நம்பரோட 1 மல்டிப்ளை பண்ணா அதே நம்பர் வரும். இப்போ ஆட் பண்ணி பார்க்கலாம். ஸோ சேம் ஆன்சர். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணாம டைரக்டா பக்கத்துல இருக்க நம்பர்ஸ்ல ஆட் பண்ணி ஒன் லைன்ல நம்ம முடிச்சிடலாம். Describe a general rule to multiply a number of any number of digits by 11 and write the products in one line. Evaluate 4 subdivisions questions கொடுத்திருக்காங்க. ஸோ எல்லாமே நம்ம அந்த ஒன் லைன் மெத்தட்ல பண்ணலாம். அதுக்கு முன்னாடி அதோட மெத்தட் நம்ம என்னன்னு சொல்லலாம். ஸோ ஒரு நம்பரை 11ஆல மல்டிப்ளை பண்றோம். அப்போ அது ஒன் லைன்ல பண்ணோம்னா அதுக்கான ஜென்ரல் ரூல் இதுதான். அது வந்து நெய்பர் ரூல்னு சொல்லுவோம். ஏன்னா நம்ம அட்ஜசன்ட் நம்பர்ஸ் ஆட் பண்ணோம் இல்லையா. ஸோ அது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பார்த்தோம் லாஸ்ட் டிஜிட் ஆஃப் த நம்பர் இஸ் த லாஸ்ட் டிஜிட் ஆஃப் த ஆன்சர். ஸோ இந்த லாஸ்ட் டிஜிட் தான் நமக்கு ஆன்சரும் வரும். இப்போ 94னா இப்போ ஆன்சர் லாஸ்ட் டிஜிட்டும் 4ஆ தான் இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம் மிடில் டிஜிட்ஸ் ஆட் ஈச் பேர் ஆஃப் நெய்பர்ஸ். ஸோ பக்கத்துல இருக்க நம்பர்ஸ் ஆட் பண்ணணும் ஃப்ரம் ரைட் டு லெஃப்ட். ஸோ இங்க இருந்து தான் இப்படி போகணும். இப்போ இங்க ரெண்டு நம்பர் தான் இருக்கு. அதுக்கப்புறம் இருந்தாலும் இங்க இங்கன்னு அந்த மாதிரி ரைட் டு லெஃப்ட்ல போகணும். இப்போ 9 plus 4 நமக்கு 13 and 1 carry forward வருது. include carry if present. ஸோ இங்க வந்து ஸ்டார்டிங்ல கேரி இருக்காது. பட் நெக்ஸ்ட் நம்பருக்குலாம் கேரி வரும். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டிஜிட் வந்து என்னவா இருக்கும்னா will be same as first digit. இங்க ஃபர்ஸ்ட் டிஜிட் என்ன 9 அதுவா இருக்கலாம். இல்லனா பிளஸ் கேரி ஓவர். ஸோ இங்க வந்து ஒரு கேரி ஃபார்வர்ட் 1 வந்துச்சு. அப்போ 9 plus 1 10. ஸோ ஆன்சர் இஸ் 1034. ஸோ இதுதான் இது ஜெனரல் ரூல். இப்போ இதுக்கு ஆன்சர் பார்க்கலாம். லாஸ்ட் டிஜிட் ஃபர்ஸ்ட் சேமா வரும். நெக்ஸ்ட் அட்ஜசன்ட் டிஜிட்ஸ் ஆட் பண்ணும். ஸோ 9 plus 5 14 and 1 கேரி ஃபார்வர்ட் வருது. நெக்ஸ்ட் அட்ஜசன்ட் நம்பர்ஸ் ஆட் பண்ணணும். ஸோ 9 plus 4 13 plus 1 again 14. ஸோ 4 மட்டும் தான் இங்க போடணும் அண்ட் இங்க 1 வரும். அண்ட் கடைசியா ஃபர்ஸ்ட் டிஜிட் வரப்போது will be same as first digit or plus carry over. அப்போ இங்க கேரி ஓவர் இருக்கு. அப்போ 4 plus 1 5. ஸோ 5445. இப்போ இந்த நம்பருக்கு பார்க்கலாம். லாஸ்ட் டிஜிட் 9. நெக்ஸ்ட் 7 plus 9 16. 1 carry forward. 7 plus 2 8 9 10. 1 carry forward. 2 plus 3 5 plus 1 6. ஸோ இதோட முடிஞ்சிருமா இல்ல ஃபர்ஸ்ட் டிஜிட் வந்து சேம் as ஃபர்ஸ்ட் டிஜிட் ஆர் கேரி ஃபார்வர்ட். இந்த கேரி ஃபார்வர்ட் வரல அதனால சேம் as ஃபர்ஸ்ட் டிஜிட் 3னா இங்கேயோ 3 தான் வரும். ஸோ இங்க 6ஓட முடிச்சிடக்கூடாது. இங்க மறக்க கூடாது இங்க ஃபர்ஸ்ட் டிஜிட் அப்படின்னா நம்ம வந்து இங்க 0 போட்டுக்கலாம். அப்போ இங்க 0 போட்டு 3 plus 0 0. ஒருவேளை கேரி ஃபார்வர்ட் வந்தா இங்க 1 இருந்தா அது கூட நம்ம பிளஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி 0 போட்டுக்கிட்டா நம்ம இங்க அந்த 3யை மறக்க மாட்டோம் ஃபர்ஸ்ட் டிஜிட்டை. நெக்ஸ்ட் ஃபோர்த் சப்டிவிஷன் பார்க்கலாம். லாஸ்ட் டிஜிட் சேம். நெக்ஸ்ட் அட்ஜசன்ட் நம்பர்ஸ் ஆட் பண்ணணும். ஸோ 6 plus 5 11. 1 கேரி ஃபார்வர்ட். நெக்ஸ்ட் 5 plus 2 7 plus 1 8. Next 2 plus 1 3. 9 plus 1 10. So 0 இங்க 1. 9 plus 7 16 plus 1 17. 7 plus 4 11 plus 1 12. And 1 carry forward இங்க 4 plus 1. இப்போ இங்க 0 அர்த்தம். So 0 plus 4 plus 1 5. Can we come up with a similar rule for multiplying a number by 101? இப்போ 11 பண்ண மாதிரி 101க்கும் இதே மாதிரி ஒரு ஸ்டெப்ஸ் வருமா பார்க்கலாமா. இப்போ டிசிபிங்கிற அதே மாதிரி ஒரு நம்பர் எடுக்கிறோம். அதை 101ஓட மல்டிப்ளை பண்ணா நமக்கு எப்படி பண்ணலாம். இப்போ டிசிபிஏ இந்த 101 நம்ம 100 plus 1ன்னு எழுதலாம். ஏன்னா 100ஓட நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது அது ஈஸியா இருக்கும். ஸோ
நம்ம 2 0 ஆட் பண்ணா போதும். DCBA 00 இந்த மாதிரி எழுதலாம். அண்ட் DCBA into 1 வந்து அதே நம்பர் தான். ஸோ DCBA. ஸோ போன வாட்டி யூஸ் பண்ண அதே டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி AB plus AC அதே தான் நம்ம இங்கேயும் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இதுல ஆட் பண்ணும்போது நமக்கு இங்க 00 இருக்கிறதுனால லாஸ்ட் 2 டிஜிட்ஸுமே அப்படியே வந்துடும். அங்க வந்து யூனிட் டிஜிட் மட்டும் அப்படியே வந்துச்சு. இங்க வந்து லாஸ்ட் 2 டிஜிட்டுமே அப்படியே வரும். ஸோ A அப்படியே வந்துடும், Bயும் அப்படியே வந்துடும். நெக்ஸ்ட் 2 நம்பர் ஆட் ஆகுது. அது அட்ஜசன்ட் நம்பர்ஸா. இப்போ பாத்தீங்கன்னா DCBA A and C வந்து அட்ஜசன்டா இல்ல, ஒரு நம்பர் ஸ்கிப் ஆகுது. இப்போ நெக்ஸ்ட் நம்பர் பாத்தீங்கன்னா B and D. இப்போ இங்க ஆரம்பிச்சு ஒரு நம்பர் ஸ்கிப் பண்ணி இங்க இந்த 2 நம்பரும் ஆட் ஆகுது B and D. ஸோ இந்த மாதிரி ஒரு நம்பர் ஸ்கிப் பண்ணி போகணும். அண்ட் கடைசியில வந்து 2 டிஜிட்டுமே சேமா வருது. பட் கேரி ஃபார்வர்டு இருந்தா அது கண்டிப்பா ஆட் ஆகும். ஸோ இது வந்து சேமா வருதுன்னு சொல்ல முடியாது. கண்டிப்பா கேரி ஃபார்வர்டு இருந்தா ஆட் ஆகும். ஆனா லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் வந்து கண்டிப்பா சேமா இருக்கும். Use this to multiply 3874 into 101 in one line. So one line நம்ம பண்ணலாம். one lineல நம்ம என்ன வரும்? லாஸ்ட் 2 டிஜிட்ஸ்மே சேமா வரும். ஸோ 7 4 சேம். அதுக்கப்புறமா இந்த ஃபர்ஸ்ட் டிஜிட்ல ஆரம்பிச்சு ஒரு நம்பர் ஸ்கிப் பண்ணி அந்த நம்பரோட ஆட் பண்ணணும். இப்போ 8 plus 4 12 2 1 கேரி ஃபார்வர்ட். நெக்ஸ்ட் 7 7 plus 3 10 1 கேரி ஃபார்வர்ட் சேர்த்தா 11. ஸோ 1 கேரி ஃபார்வர்ட். இப்போ 8 அண்ட் இங்க பாத்தீங்கன்னா எந்த நம்பர் உள்ள அப்போ 0ன்னு போட்டுக்கணும். அப்போ 8 plus 0 plus 1 9. இப்போ 3 பாத்தீங்கன்னா 3யோட ஒரு நம்பர் ஸ்கிப் பண்ணாலும் நமக்கு 0 தான் வருது. இங்க எந்த கேரி ஃபார்வர்டும் இல்ல, அதனால 3 அவ்வளவுதான். இப்போ இதுதான் ஆன்சர். இப்போ நம்ம நார்மலா செக் பண்ணி பார்க்கலாம். 3874 into 101 நம்ம 100 plus 1ன்னு எழுதலாம். ஆன்சர் என்னவா இருக்கும்? 387400 இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணா பிளஸ் 3874 into 1 அதே நம்பர் தான். இப்போ ஆட் பண்ணி பார்க்கலாம். 7 8 12 11 9 3 3 9 1 2 7 4 சேமா வருது. ஸோ இது வந்து நம்ம ஒன் லைன்ல பண்ணது. இப்போ ஜெனரல் ரூல் ஃபார் 101 வந்து லாஸ்ட் 2 digits of the number is last 2 digits of the answer. அப்புறம் மிடில் டிஜிட்ஸ் வந்து add pair of neighbors skip 1. அதாவது ஒரு நெய்பர்னா பக்கத்துல இருக்க நம்பர் இல்லாம ஒரு நம்பரை ஸ்கிப் பண்ணி அடுத்த நம்பர். இப்போ 2 3 5னா add pair of neighbors ஆனா பக்கத்துல இல்ல, skip one number. இதை ஸ்கிப் பண்ணணும். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் டிஜிட்ஸ் வந்து சேமா தான் இருக்கும். ஒருவேளை கேரி ஃபார்வர்டு இருந்தா அதோட பிளஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்கிப் பண்ணி ஆட் பண்ணாவே நமக்கு ஆன்சர் வந்துடும். Extend this rule for multiplication by 1001 10001. ஸோ இந்த மாதிரி நெக்ஸ்ட் 1000 10,000 lakhs அந்த மாதிரி போனாலுமே எப்படி இந்த ரூல் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதே நம்பர் 3874 1001ஓட நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். இப்போ 3874 into 1000 plus 3874 ஆகும். இந்த 1000 வந்து நம்ம 1000 plus 1 எழுதுனா இந்த மாதிரி AB into ACங்கிற ஃபார்மேட்ல டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி நம்ம இப்படி எழுதலாம். இந்த 1000 இது வந்து 1001. இப்போ இதோட ஆன்சர் என்ன? 3874 30 வரும். இங்க 3874 வரும். இப்போ ஆன்சர் லாஸ்ட் 3 டிஜிட் சேமா இருக்கும். இப்போ 1000க்கு வந்து 3 zeros இருக்கு, அதனால 3 டிஜிட் சேமா இருக்கு. அதே மாதிரி 101ல 100க்கு 2 டிஜிட்ஸ் 0 வரும், அதனால 2 டிஜிட் சேமா இருக்கும். 10க்கு 1 டிஜிட். அந்த மாதிரி நமக்கு ஜீரோஸ் ஆட் ஆக இப்போ 10,001னா வந்து 10,000ல எத்தனை ஜீரோஸ் இருக்கும்? 1 2 3 இங்கேயும் ஒரு 0 plus 1 இப்போ 4. இப்போ 4 zeros இருக்கிறதுனால 4 டிஜிட்ஸ் வந்து அப்படியே எழுதணும். ஸோ அந்த மாதிரி தான் நமக்கு வரும். இப்போ இதுக்கு பார்க்கலாம். இப்போ 4 plus 3 7 7 8 3. இப்போ இங்க வந்து என்ன நம்பர் ஆட் ஆகுதுன்னா 4 and 3. இப்போ 3874. இதுல பாத்தீங்கன்னா 4 3 2 டிஜிட்ஸ் ஸ்கிப் பண்றாங்க. இப்போ 1001ல 2 zeros இருக்கு, அந்த 2 டிஜிட்ஸ் வந்து இங்க ஸ்கிப் பண்றாங்க. 101க்கு 1 டிஜிட் ஸ்கிப் பண்ணுவாங்க, 1001க்கு 2 டிஜிட் ஸ்கிப் பண்ணுவாங்க. இப்போ 10,001னா 3 டிஜிட் ஸ்கிப் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி எப்பவும் போல நம்ம ஆட் பண்ணிட்டே போகணும். யூஸ் திஸ் டு ஃபைண்ட் 89 into 101. ஸோ இந்த ஒன் லைன் யூஸ் பண்ணி பண்ணலாமா? இப்போ 101னா எத்தனை டிஜிட் வந்து அப்படியே இருக்கும்? 89. ஸோ 8 9 2 டிஜிட்ஸ் அப்படியே இருக்கும். லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் வந்து அப்படியே இருக்கும் ஃபார் 101. இப்போ நெக்ஸ்ட்
adjacent numbers வந்து 1 skip பண்ணி add பண்ணணும். ஓ 9 1 skip பண்ணி add பண்ணா 0 தான் இருக்கு. ஓ 9 and again 8 1 skip பண்ணி add பண்ணா இன்னொரு 0 தான் இருக்கும். so again 8 தான் வரும். so 89 and இங்க பாத்தீங்கன்னா இப்ப நம்பர் 89 தான் நம்ம 101 ஓட மல்டிப்ளை பண்ணோம். நமக்கு ஆன்சர் என்ன வருது 8989. இது எப்பவுமே அப்படிதான் வருமான்னு கேட்டா 2 டிஜிட் நம்பர் நம்ம என்ன எடுத்தாலுமே நமக்கு இப்படிதான் வரும். ஒருவேளை 101 கூட ஒரு 2 டிஜிட் நம்பரை நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் வந்து ரிப்பீட் ஆகும். இந்த மாதிரி 89 வந்து 2 தடவை ரிப்பீட் ஆகுதா, அந்த மாதிரி ரிப்பீட் ஆகும். இது வந்து ஒரு ரிப்பீட் ரூல்னு சொல்லலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏபி இன்டூ 101 பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் ஏபின்னு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் 47 இன்டூ 101 பண்ணா 47 வரும். இது வந்து எல்லா 2 டிஜிட் நம்பருக்குமே வரும். இப்போ 3 டிஜிட் வந்தா நம்ம அது கால்குலேட் பண்ணலாம். பட் 2 டிஜிட் நம்பருக்கு நம்ம ஈஸியா இப்படி ஆன்சர் எழுதலாம். இந்த மாதிரி ஒன் லைன் கூட பண்ண தேவையில்லை. ஸோ இது வந்து ஒரு ஷார்ட்கட். நெக்ஸ்ட் 949 இன்டூ 101. இதுக்கு வந்து நம்ம 949 இன்டூ 100 பிளஸ் 1 எழுதுனா 94900 மல்டிப்ளை பண்ணும்போது 2 0 வரும். அண்ட் இங்க வந்து அதே நம்பர் வரும். அப்போ ஜஸ்ட் நம்ம ஆட் பண்ணா 949 9 4 18 159 ஸோ 95,849. இப்போ 3 டிஜிட்ஸ் கூட நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நம்ம இந்த ஸ்டெப் தான் பண்ணணும். இப்போ நார்மலா ஒன் லைன்ல கூட பண்ணலாம். 949னா இப்போ லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் வந்து சேமா இருக்கும். அண்ட் இப்போ 9ஓட 9 ஆட் பண்ணா 18 வரும். 1 பேலன்ஸ் 4ஓட 1 ஆட் பண்ணணும் 5. அதுக்கப்புறம் 9ஓட இங்க கேரி ஃபார்வர்டு இல்லை, ஸோ 0 தான். ஸோ 9. ஸோ இப்படி பண்ணணும். ஆனா இங்க இருந்து ஒரு 1 நம்பர் ஸ்கிப் பண்றோம் இல்லையா, ஒருவேளை நமக்கு இங்க கன்ஃபியூஸ் ஆயிருச்சு ஏதாவது அப்படின்னா நமக்கு ஆன்சர் தப்பா வரும். அதனால அதை விட ரொம்ப ஈஸி, ஒன் லைனை விட இதுதான் ரொம்ப ஈஸி. அதனால நம்ம இப்படியே போட்டுடலாம். ஜஸ்ட் 0 ஆட் பண்ணணும். அண்ட் இங்க இன்டூ 1 பண்ணா அதே நம்பர் வரும். ஸோ இதை ஆட் பண்ணாவே ஈஸியா முடிஞ்சிடும். அடிஷன்லேயே முடிஞ்சிருது. ஸோ 2 டிஜிட்ஸ்க்கு எப்படி ரிப்பீட் ரூல் அண்ட் நம்பர்ஸ் ரிப்பீட் ஆகும்னு சொன்னோமோ இதை ஜென்ரலா சொல்லணும்னா ஸ்பிளிட் அண்ட் ஆட்னு சொல்லலாம். இதுல ஒரு நம்பர் எடுத்தோம்னா இதுல வந்து நம்ம ஸ்பிளிட் பண்ணணும். லாஸ்ட் 2 டிஜிட்ஸை இப்படி நம்ம எடுத்துடணும். இந்த ஒரிஜினல் நம்பர் 941ஓட மீதி இருக்க நம்பர் 9 இருக்கா, அதை ஆட் பண்ணணும். ஸோ இதுல லாஸ்ட் டிஜிட் 49 அண்ட் இங்க இருக்க நம்பர்ஸை நம்ம ஆட் பண்ணணும் 18 1 5 9. ஸோ சேம் ஆன்சர். ஸோ இது புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். இப்போ 1 2 3 4 5ன்னு கொடுத்தா கூட நம்ம லாஸ்ட் இப்படி நம்ம பிரிக்கணும். பிரிச்சுட்டு ஒரிஜினல் நம்பர் 1 2 3 4 5 அது கூட பிரிச்ச பிறகு மீதி இருக்க நம்பர் 1 2 3 இருக்கா, ஸோ அந்த 1 2 3 ஆட் பண்ணணும். ஸோ ஆன்சர்ல வர லாஸ்ட் டிஜிட் 4 5 தனியா இருக்கும். அண்ட் இங்க ஆட் பண்றோம் இல்லையா, இந்த ஆட் பண்ற நம்பர்ஸ் வந்து இங்க வரும். ஸோ இதுதான் ஆன்சர் when multiplied by 101. இதுதான் ஸ்பிளிட் அண்ட் ஆட்ங்கிற கான்செப்ட். ஸோ இது வந்து அடிஷ்னலா தான் சொல்றேன். உங்களுக்கு இது புரிஞ்சாவே போதும். இதுவே நம்ம எல்லாத்துலயும் போட்டுடலாம். ஓகே, தேர்ட் சப்டிவிஷன். இப்போ 1001ஓட மல்டிப்ளை பண்றோம். ஸோ அதை வந்து நம்ம எப்படி பிரிக்கலாம், 1000 + 1ன்னு பிரிக்கலாம். ஓ ரெண்டும் மல்டிப்ளை பண்ணா 265831 3 zeros வரும். நெக்ஸ்ட் இந்த அதே நம்பர் போட்டுக்கணும். இப்போ இதை ஆட் பண்ணா 265831 0 0 0 1 3 8 5 6 2. ஓகே, இப்போ இதை ஆட் பண்ணணும். 3 8 6 9 0 6 6 2. ஸோ இதுதான் ஆன்சர் 266096831. நெக்ஸ்ட் ஃபோர்த் சப்டிவிஷன் 111 1000 + 1ன்னு எழுதணும். 1001 111 000 இதை ஆட் பண்ணா நமக்கு 1112 111 கிடைக்கும். ஸோ இதுதான் ஆன்சர். இங்க பாத்தீங்கன்னா 1101 அந்த மாதிரி தான் பார்த்தோம். இங்க 99, அதாவது 99ங்கிறது என்ன, 100க்கு 1 கம்மியா இருக்கு, 100 - 1. ஸோ 99க்கு பதில் நம்ம 100 - 1ன்னு எழுதணும். ஸோ 100 கூட மல்டிப்ளை பண்ணாதான் நமக்கு மல்டிப்ளிகேஷன் ஈஸியா இருக்கும். அதனால in terms of 100ல நம்ம எழுதுறோம். இப்போ 9704 வந்து இன்டூ 100 பண்ணா 2 0 ஆட் ஆகும். அண்ட் இங்க மைனஸ் இருக்கு, ஸோ இங்க பிளஸ் போடக்கூடாது, இங்க மைனஸ் போடணும். மைனஸ் இன்டூ 1 என்ன, 9734.
இப்போ இந்த நம்பர்ல இருந்து நம்ம மைனஸ் பண்ணணும். ஸோ borrow பண்ணலாம். 10, 9, 10, 10ல இருந்து 4 போனா 6, 9ல இருந்து 3 போனா 6, இங்கேயும் borrow பண்ணணும். ஸோ 13ல இருந்து 7 போனா 6, 2ல இருந்து இங்கேயும் borrow பண்ணணும். ஸோ 6, 1, ஸோ 12ல இருந்து 9 போனா 3, 6, 9. ஸோ ஆன்சர் இஸ் 963,666. ஸோ சிக்ஸ்த் சப்டிவிஷனுக்கு 999 இருக்கு. அப்போ 999ங்கிறது என்ன? 1000 மைனஸ் 1. ஸோ இதுக்கு பதில் நம்ம 1000 மைனஸ் 1 போடுறோம். இப்போ ஆன்சர்ல இந்த நம்பரோட 3 zeros வரும். அண்ட் இங்க அதே நம்பர் இன்டூ 1. இப்போ இதை மைனஸ் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 2, 3, 4, 7, 8, 000, 2, 3, 4, 7, 8. 7, 10, 9, 10, 9, 10, 10 minus 8, 2, 9 minus 7, 2, 9 minus 4, 5, 7 minus 3, 4, 7 minus 2, 5, 4, 3, 2. So answer is 2, 3, 4, 5, 4, 5, 2, 2. The answer. A pinch of history ஆல்ரெடி பார்த்தோம். இந்த மாதிரி ஃபாஸ்ட் மல்டிப்ளிகேஷன் ஏன்ஷியன்ட் டைம்ல பண்ணியிருக்காங்க. அது வந்து பிரம்மஸ்புத்திர சித்தாந்தாங்கிற ஒர்க் பை பிரம்மகுப்தாங்கிறவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு. ஸோ அதை இங்கே ரீகால் பண்ணுறாங்க. பிரம்மகுப்தா, ஸ்ரீதாராச்சாரியா, பாஸ்கராச்சாரியாங்கிறவங்க பிரம்மஸ்புத சித்தாந்தாங்கிற அவங்களோட ஒர்க்கில் வந்து அவங்க இந்த டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி ஃபாஸ்ட் மல்டிப்ளிகேஷன் எப்படி பண்ணுறதுங்கிறத ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. அதுக்கு அவங்க என்ன பேர் சொல்கிறாங்கன்னா இஷ்டகுணானா அப்படிங்கிற ஒரு நேம் வச்சுருக்காங்க. ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட் ஸ்பெஷல் கேசஸ் ஆஃப் த டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டிங்கிற டாபிக் கீழே வர கான்செப்ட்ஸ் பார்க்கலாம். அண்ட் தேங்க்யூ ஆல். இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இந்த சாப்டரோட பிளேலிஸ்ட் கொடுத்துருப்பேன். ஸோ மற்ற வீடியோஸ் எல்லாம் அதில் இருக்கும். கண்டிப்பாக போய் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஃபார் மோர் வீடியோஸ் கல்வி கிராஃப்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.